தாய் யாரு, பிள்ளை யாரு, மனைவி யாருன்னு தெரியாம தகாத உறவுகளுக்கு வந்து அழைக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் அந்த குடியினால எவ்வளவு கொடூரம். அவன் தன்னுடைய ஒரு வயதுக்கு வந்த பிள்ளைகள்லாம் வீட்டுல இருந்தா கூட குடிச்சிட்டு வந்த உடனே தன் உடம்புல என்ன உடை இருக்குன்னே தெரியாம பட்டிருக்கான் சார். அது மாதிரி எல்லாம் கொடூரமா இருக்கிற பெண்கள்லாம் பாவம் கண்ணீர் விட்டு கதறி என்கிட்ட சொல்றத பார்த்து மிக வருத்தமா இருக்குது. குடிப்பழக்கத்தினால அவன் குடும்பம் மட்டும் பாதிக்கல, அவனை சார்ந்தவர்கள், சாராதவர்கள், நண்பர்கள் எல்லோரையும் அது பாதிக்கும். எல்லோருக்குமே இந்த பழக்கத்தினால இவன் இப்படி ஆயிட்டாருன்னா அவன் வருத்தப்படுவான். அதை நினைச்சிட்டு அவன் போய் குடிக்க ஆரம்பிச்சிடுவான். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த குடியை ரொம்ப இலகுவானதுனால சமூக கேடாகி போய் அரசாங்கங்கள் என்னதான் என்ன அட்வைஸ் பண்ணாலும் நீங்க குடிக்காதீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, இதனுடைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் சொன்னாலும் கூட அதை யாரும் நம்ம காது கொடுத்து கேட்கறது இல்லை. எந்த குடியாரங்களும் அதை பத்தி நினைக்கிறது இல்லை. இப்ப நானே இந்த குடியை பத்தி ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் பத்திலா, என்னுடைய பேச்சை கேட்டு போன் பண்ணி அங்கிருந்து என்ன சொல்றான் ஒரு ஆளு மாட்டான், சார் நீங்க என்ன பெரிய குடியை பத்தி நிறுத்தணும்னு சொல்றீங்களே, குடியை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்ன கேட்கறான். சார் குடின்றது ஒரு டைம்ல பயந்து குடிச்சிட்டு இருப்பாங்க, மறைஞ்சு போய் குடிப்பாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு சூழ்நிலை பாத்தீங்கன்னா கல்யாண வீடுனா சரி, சாவு வீடுனா சரி, பர்த்டேனா சரி, வேற எந்த பங்கனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு குடி இல்லாம பங்கனே இல்ல. எந்த பங்கனா இன்னைக்கு குடியை ஓபன் பண்ணாலும் அந்த பார்ட்டியே அப்படி இன்னைக்கு ஒரு காலம் வந்துருச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. வணக்கத்துக்குரிய மக்களே, இப்ப நீங்க கேட்ட மாதிரி சார், சமூகத்துல குடிப்பழக்கம், போதை பழக்கம், கஞ்சா பழக்கம் கொடூரமா பரவி கிடைக்கிற காலம் இன்றைய காலம். இப்ப இந்த காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும், கல்யாணமா இருக்கட்டும், காது குத்தா இருக்கட்டும், நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த பழக்கத்தை கொண்டு சபையில வச்சு அது ஒரு ரொம்ப விளையாட்டா ஜாலியா என்கேஜ் பண்ற மாதிரி அதை கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு தப்பே இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நாங்க எங்களுடைய வைத்தியசாலை கடந்த 32 ஆண்டுகளாக இந்த குடிப்பழக்கம், போதை பழக்கம், கஞ்சா பழக்கத்தினால உள்ள பாதிப்புகளை சொல்லி இதனால பாதிக்கப்பட்டவங்க நீங்க என்னால முடியல சார், ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் என் குடும்பத்துல உள்ள கஷ்டத்தினால, இல்ல தொழில் கஷ்டத்தினால தொழில நஷ்டம் ஆயிடுச்சு, இல்ல நண்பர்களோட பழகி அந்த நண்பர்களை என்னை பழக்கி விட்டாங்க, அந்த மாதிரி பழக்கத்தை பழக்கி விட்டாங்க, இதனால நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானேன். இல்ல சார், ஒரு நிமிஷம் சார். இந்த குடிக்கிறவங்களை கேட்டீங்கன்னா பொதுவா அவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாங்க, அது என்னன்னால? ஆமா சார், அவங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லித்தானே ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு ஆரம்பத்துல நண்பர்களோட பழகுறான், இல்ல தொழில் ரீதியா போய் பழகுறான், அங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேல என்னைக்காவது ஒரு நாளைக்கு குடிக்க ஆரம்பிக்கிறான், அப்புறம் அதே பழக்கத்துல திருப்பி வாரத்துல ஒரு நாளைக்கு ஆகுது, அப்புறம் டெய்லி ஆகுது. இது அதிகமாக என்ன அவனுக்கு ஏற்படும் அப்படின்னா, தொடர்ந்து குடிக்கிறதுனால அவங்களுடைய பிரெயினுடைய சிறுமூளையுடைய நரம்புகள் வீக் ஆயிடும். அப்படி வீக் ஆயிடுச்சுன்னா இவனே நம்ம வேண்டாம், இனிமே குடிக்க வேண்டாம், நம்ம நாளையில இருந்து இனிமே குடிக்க கூடாது, அவங்க போனோம்னா நம்ம குடும்பத்துக்கு கெடுதல், இல்ல தொழிலுக்கு கெடுதல், நம்ம உடம்புக்கு கெடுதல் இவனே நினைச்சால் கூட இவனால விட முடியாம சாயந்தரம் ஆனவொடனே லேட்டா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த தலைவலிச்சோட உடனே அதுக்கு தீர்வு குடிப்பழக்கத்தான்னு சொல்லி நேரா போயிடுறான், கோயில் சாவுக்கு போயிடுறான், குடிச்சிடுறான். அளவு கொஞ்சமா குடிச்சா போதை ஏறல, அதிகமா குடிச்சிடறான், அளவுக்கு அதிகமா குடிச்சிடறான், கீழே விழுகிற அளவுக்கு, அதாவது உடம்புல துணியோட இல்லாத அளவுக்கு, உடம்புல என்ன இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் பார்க்காத அளவுக்கு சமுதாயத்துல ஒரு கேடு கட்ட மனிதனாக அந்த மற்ற மக்கள் அவன் கெடுவது மட்டும் இல்லாம மற்ற மக்களையும் கெடுக்க வச்சிடறான். இத பாக்குற மற்றவங்க என்ன பார்ப்பான், சரி இந்த மாதிரி ஆயிடுச்சே, நம்ம நாளையில இருந்து இந்த மாதிரி குடிச்சோம்னா இவருடைய நிலைமை தான் நமக்கு அப்படின்னு திருந்துறானா? திருந்தல. அதுக்கு என்ன காரணம் கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல குடிக்கும் போது ஒரு சிகரெட் அடிச்சாலும் சரி, தண்ணி அடிச்சாலும் சரி, ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து தனியா போய் எங்கேயாவது தெரியாம ஒரு லிமிட்டா மறைவா சாப்பிட்டு குடிச்சோமா குடிக்கல அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு வீட்டுக்கு அவன் பாட்டுக்கு இருப்பான், நல்லா சாப்பாடு சாப்பிடுவான், உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஒரு அப்பா பிள்ளைய மதிக்கிறது இல்ல, பிள்ளைய அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் மதிக்கிறது இல்ல. இந்த மாதிரி போற கல்ச்சர்ல
ஆணும் பெண்ணும் எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்க? சரியா சொன்னீங்க இன்னைக்கு. ஆமா பெண்கள் கூட வந்து ஆணுக்கு சமமா வந்து பெண்கள் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா ஆணும் பெண்ணு எல்லாருமே ஆமா. எல்லா கெட்ட பழக்கங்களையும் செஞ்சு ம். இந்த சமூகமே கெட்டு போற அளவுக்கு ம். ஒரு நல்ல மனிதனாக இருந்தவர்கள் ம். கெட்ட மனிதர்களாக ஆகி ம். பொய் சொல்றது, ஏமாத்துறது, இந்த குடினாலதான் எல்லாமே. குடினாலதான். அது மட்டும் இல்லாம உடம்ப தன்னைத்தானே வருத்திக்கிட்டு ம். கல்லீரல் பாதிப்பு ஏற்படுறது, ம். நரம்புகள் தளர்ச்சி ஏற்படுறது, ம். தூக்கம் இல்லாம போறது, ம். கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருது. ம். இதை ஒரு காரணம் காட்டி ம். கஷ்டப்பட்டு இவன் வந்து சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தாம ம். அந்த குடிக்கிறதுனால ம். தன்னுடைய மனைவி பிள்ளைகளை ஏதாவது கூலி வேலை செஞ்சு அன்றாடம் காட்சியா வந்து வீட்டுல இருக்க சமயத்துல அதை புடிங்கிட்டு போய் குடிச்சிட்டு வர்ற குடும்பப்படுத்துற அளவுக்கு கொடூரமான மனுஷனா பண்ணிக்க மாட்டான். இதுக்கு நம்ம வைத்தியசாலைல என்ன மாதிரியான நீங்க வைத்தியம் பண்றீங்க, அவங்கள சரி பண்றீங்க சார்? அதாவது சார், ம். கடந்த 30 ஆண்டுகளாக ம். இந்த மாதிரி பல குடிகாரர்களை நாங்க பார்த்திருக்கோம். ஓ. என்னுடைய குருவானவர் ம். இந்த குடிகாரர்களை வந்து கஷ்டத்தை அனுபவிச்ச பெண்கள் ம். அவர்கிட்ட வந்து முறையிட்டு ம். கண்ணீர் விட்டு கதறி ம். இந்த மாதிரிங்க இப்படி குடிச்சுட்டு என்னை வந்து கொடுமைப்படுத்துறாங்க, என்னை ரொம்ப முடியலங்க, என்னால என் பிள்ளை ஒழுங்கா படிக்க முடியல, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, ஒழுங்கா இருக்க முடியல, நைட்ல வந்து படுத்தான் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கான், இவனை திருத்துறைக்கு ஏதாவது வழி உண்டான்னு கெஞ்சி கூட்டாளி கேட்டதுனால என்னுடைய குருடாளரும் நானும் பல மலைகளுக்கு சென்று பல மூலிகைகளை ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கலவை அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மருந்தை அந்த குடிக்கிற நபர் நான் வந்து திருமணம் வந்தாங்க அப்படின்னா அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குடிக்கணுங்கிற எண்ணம் வராது. குடிக்கணுங்கிற எண்ணம் வராது மட்டும் இல்ல, அந்த உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற ஆல்கஹாலுடைய கண்டத்தை சுத்தமா கிளீன் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வந்து உடல் பாதிப்புகள், கல்லீரல் பாதிப்பா இருந்தாலும் சரி, மற்றபடி பிரெயின்ல வந்து பாதிப்பா இருந்தாலும் சரி, தூக்கம் இல்லாம இருந்தாலும் சரி, கைகால நடுக்கம் இருந்தாலும் சரி, அவன் வந்து குடும்பத்துல வந்து மனைவியை திருப்திப்படுத்த முடியாம ஆன்ம சக்தியில இழந்தவனா இருந்தாலும் சரி, அதுல இருந்து முழுமையாக அவனை விடுதலை செஞ்சு மீண்டும் குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே எந்த சூழ்நிலையில எனக்கு வரக்கூடாதுங்கிற அளவுக்கு எங்களுடைய சிகிச்சை இருக்கு சார். இப்ப ஒரு சில பேர் நீங்க மருந்து வாங்கி தரவான்னு கூப்பிட்டா வரமாட்டானே சார்? நல்ல கேள்விங்க. இப்ப நீங்க வந்து குடிக்கிற எல்லா நபரும் நான் வந்து திருந்தணும் அப்படின்னு எங்கள்கிட்ட வர்றது இல்ல. சரி. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்க வீட்டுல அவங்களை சார்ந்தவங்க சரி நேர்ல வந்து எங்களை ஆலோசனை பண்றாங்க. இப்ப அந்த நபரே வரலன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு தெரியாம குடிக்கிறவங்களுக்கு தெரியாம இந்த மூலிகையை தொடர்ந்து சாப்பாட்டுலயே கொடுத்துட்டே வந்தான்னு வச்சுங்களேன், அந்த மருந்து உடம்புல ஊற 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 அதை குடிக்கணுங்கிற எண்ணம் குறையும். குடிச்சிட்டு வந்து கத்துறது, பேசுறது, தூக்கம் இல்லாம இருக்கிற கம்ப்ளைண்ட் அத்தனையும் குறைஞ்சு திருப்பி போய் குடிச்சா அப்படின்னா உள்ள நிக்காது. குடிக்கிறது தெரியாம எப்படி குடிக்கும் சார்? எப்படி கொடுக்கறது? அவங்களுக்கு எந்த வகை உணவுமா கொடுக்கலாம், சாப்பாட்டுல வந்து எல்லா வகை உணவுலையும் கொடுக்கலாம். அந்த அளவு நாங்க சொல்லுவோம். அந்த அளவு கொடுக்கறதுனால அவருக்கு எந்த விதமான உடம்புக்கு எந்த பாதிப்பு இல்ல. இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய மருந்த ஏதாவது உணவுல சாப்பாட்டுல கலந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஆமா. எந்த சைடு எஃபெக்ட் அதனால எல்லாம் இருக்குங்களா? அதனால உண்ட பெண் விளைவுகள் இல்ல. உடம்புக்கு வந்து இந்த மருந்து கொடுக்கறதுனால லிவரை பாதுகாக்குது, கல்லீரலை பாதுகாக்குது, அவங்க நுரையீரலை பாதுகாக்குது, எல்லா பிரச்சனையும் குடினால உள்ள பிரச்சனைகளை பாதுகாத்து மீண்டும் குடிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்துல வந்து தூண்டுது இல்லையா, அந்த தூண்டுதலை குறைக்குது. அதான் டியூரேஷன் வந்து நேர்ல வந்து சாப்பிடுறவங்களுக்கும் தெரியாம கொடுக்குறவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். எஃபெக்ட் ஒண்ணுதான். எஃபெக்ட் வரும். இப்ப நீங்க இந்த குடிக்கு மட்டும் கொடுக்குறீங்களா? சில பேர் இந்த போதைக்கெல்லாம் அடிமை இருப்பாங்க சார். போதை, புகைப்பழக்கம் இதுக்கெல்லாம் அடிமை இருக்காங்க. அவங்களுக்கும் குடிப்பழக்கம், போதை பழக்கம், கஞ்சா பழக்கம், இன்னைக்கு நீங்க சூழ்நிலை பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் நிறைய இடத்துல கஞ்சா போதை அதிகமா விற்கிறது நிறைய இருக்கு, நிறைய சொல்றாங்க. அதனால இந்த கஞ்சா பழக்கம், போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்கள கொஞ்சம் அவங்களோட நம்ம பதத்தோட அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, அவங்க எந்த மோட்டிவ்ல இருக்காங்கள பார்த்து குடிகாரர்களை கூட திருத்தி விடலாம். ஆனா இந்த போதைக்கு அடிமையாக இருக்காங்கல்ல, அவங்கள வந்து கொஞ்சம் நம்ம அவங்களுடைய உடல்நலம், அவங்களோட எண்ணங்கள் என்ன ஓட்டம், அவங்களுடைய வெறித்தனம் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி அதற்கேற்றவாறு நம்ம அவனுக்கு வந்து ஆலோசனை கொடுத்து மருந்து கொடுத்தோம் அப்படின்னா கிராஜுவலா அவருக்கு வந்து அந்த போதை பழக்கத்தை வந்து முழுமையா அப்படி கூட. சரி சரி சார். இப்ப இந்த குடி போதைக்கு அடிமையா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இந்த தொடர்ந்து குடிக்கிறதுனால, தொடர்ந்து போதை பண்றதுனால உடல் ரீதியான பாதிப்பு அவங்களுக்கு என்னென்ன வரும் சார்? அதாவதுங்க, குடிப்பழக்கத்துக்கு என்னைக்காவது ஒருத்தன் குடிக்கிறான், எப்பவாவது ஒருத்தன் சாப்பிடுறான், குடிக்கிறான்னா அது வந்து பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு பேஷன் ஆக்கிடுறான். ஆனா குடிக்க அடிமையாயிட்டான்னு வச்சுங்களேன்,
அந்த ஒரு உடம்புல இருக்கிற அந்த ரத்தத்துல இருக்கிற அந்த இம்யூனிட்டியை குறைய ஆரம்பிச்சிடும். அந்த இம்யூனிட்டி குறைய ஆரம்பிச்சுன்னா பலதரப்பட்ட நோய்கள் வருவதற்கு அது ஒரு காரணமாக அமைச்சிடும். சரி சரி. பெரும்பாலும் பாருங்க, நீங்க குடிக்கிற நபர்களை பாத்தீங்கன்னா அவன் உடல் வந்து ரொம்ப மெலிசா போயிடும். இந்த குடிக்கிறது அதிகமா குடிக்கிறவங்க சக்கரை வியாதி நிறைய வருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா என்னென்ன உணவுகள் சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு வரைமுறை இல்லாம எதையெல்லாம் சாப்பிடுவான். அதனால அந்த நபருக்கு வந்து கட்டாயமாக பல வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இன்றைய ஆராய்ச்சி சொல்லுது, இன்றைக்கு நீங்க வந்து கால்குலேஷன் எடுத்ததில்ல, பெரும்பாலான இளைஞர்களுக்கு இந்த குடிப்பழக்கம் போதை பழக்கத்தினால பெரும்பாலான இளைஞர்களுக்கு திருமணமானவுடன் அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஹார்மோன்ஸ் சரியா வேலை செய்யாம ஆண்மை சக்தியானது குறைய ஆரம்பிச்சிச்சு, அந்த விந்து அணுக்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருது, அவன் குழந்தை பெறுவதற்கான ஒரு தகுதியை வந்து இழந்துடுறான். சரி, இது ஆண்களுக்கு மட்டும்தானா, பெண்களுக்கும் சேர்த்துன்னு சொல்றேன். பெண்களும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்களுக்கும் அந்த பாதிப்புகள் ஏற்பட்டுருது, கர்ப்பப்பையில பிரச்சனைகள் ஏற்படுது, உடல் பாதிப்புகள் ஏற்படுது, நரம்புகள் தளர்ச்சி ஏற்படுது, அந்த இல்லறத்துல இருக்கணுங்கிற அந்த ஆர்வம் குறைஞ்சு போடுது பெண்களுக்கு. இதனால குடிப்பழக்கத்தினால அவன் குடும்பம் மட்டும் பாதிக்கல, அவனை சார்ந்தவர்கள், சாராதவர்கள், நண்பர்கள் எல்லோரையும் அதை பாதிக்கும். எல்லோருக்குமே இந்த பழக்கத்தினால இவன் இப்படி ஆயிட்டாருன்னா அவன் வருத்தப்படுவான், அதை நினைச்சிட்டு அவன் போய் குடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த குடியை வந்து ரொம்ப இலகுவானதுனால சமூக கேடாகி போய் அரசாங்கங்கள் என்னதான் வந்து என்ன அட்வைஸ் பண்ணாலும் நீங்க குடிக்காதீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, இதனுடைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் சொன்னாலும் கூட அதை யாரும் நம்ம காது கொடுத்து கேட்கறது இல்லை. எந்த குடியாரங்களும் அதை பத்தி நினைக்கிறது இல்லை. இப்ப நானே இந்த குடியை பத்தி ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் பத்திலா, என்னுடைய பேச்சை கேட்டு போன் பண்ணி அங்கிருந்து என்ன சொல்றான் ஒரு ஆளு, மாட்டான் சார் நீங்க என்ன பெரிய குடியை பத்தி நிறுத்தணும்னு சொல்றீங்களே, குடியை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்ன கேட்கறான். அப்ப இவன் சொல்றத பார்த்தா நானே இதுக்கு குடிய குடிச்சு என்ன பாதிப்பானதுக்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? அப்படி இல்லை, அந்த சமூகம் கெட்டு கேடு கொட்டு அப்படியே குட்டிசாரா போய். இன்னும் சின்ன கேள்வி சார், சில பேர் சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய குடிச்சாதான் தப்பு, அளவா டெய்லி, அதாவது ஒரு லிமிட்டா டெய்லி குடிச்சா தப்பு இல்லைங்கிறாங்க சார். அது மாதிரி ஏதாவது உண்டா சார்? சாப்பாடு சாப்பிடுறோம், சரி, சாப்பாட்டுக்கு ஊறுகாய தொட்டுக்கிட்டா பரவாயில்ல, சரி, நீங்க ஊறுகாயாவே சாப்பாடு சாப்பிட்டா என்ன பண்ணும்? அது மாதிரிதான். அப்ப அளவா குடிக்கிறது கூட அளவா குடிச்சீங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை அளவா குடிச்சிட்டு சாப்பாடுகளை நல்லா சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, கட்டுப்பாடோட இருந்தீங்க அப்படின்னா அதனால எந்த விதமான பின்விளைவுகள் இல்லைன்னு தான் ஆராய்ச்சி சொல்லுது. ஆனா அந்த மாதிரி இல்லை யாருமே, அந்த மாதிரி கட்டுப்பாடோட இல்லை யாருமே. அளவுக்கு அதிகமா தான் போயிடுறான். ஒரு நாள் குடிக்கிறான், வாரத்துல ஒரு நாள் குடிக்கிறான், மாசத்துல ஒரு நாள் குடிச்சான், வாரத்துல ஒரு நாள் ஆகுனா டெய்லி ஆயிடுது, அப்புறம் 24 மணி நேரம் ஆயிடுது, வீட்லயே படுத்துக்கிறான், கொண்டாடி பிள்ளை அடிச்சு அதுக்கு காசை பிடிக்கிட்டு போய் குடிக்கிறான். அவன் மட்டும் கெட்டு போறது இல்லாம மற்றவங்களையும் ரொம்ப அசிங்கப்படுத்துறான். பிள்ளைகளை ஒழுங்கா படிக்க வைக்கிறது இல்ல, ஒழுங்கா படிக்கிறதுக்கு அனுப்புறது இல்ல, சரி கஷ்டப்பட்டு வீட்டுல பிள்ளைகளை படிச்சாலும் படிக்க வர்றது இல்ல, குடும்பப்படுத்துறது, தாய் யாரு, பிள்ளை யாரு, மனைவி யாருன்னு தெரியாம தகாத உறவுகளுக்கு வந்து அழைக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் அந்த குடியினால எவ்வளவு கொடுறான். அவன் வந்து தன்னுடைய ஒரு வயதுக்கு வந்த பிள்ளைகள்லாம் வீட்டுல இருந்தா கூட குடிச்சிட்டு வந்த உடனே தன் உடம்புல என்ன உடை இருக்குன்னே தெரியாம படுத்திருக்கான் சார். அது மாதிரி எல்லாம் கொடூரமா இருக்கிற பெண்கள்லாம் பாவம் கண்ணீர் விட்டு கதறி என்கிட்ட வந்து சொல்றத பார்த்து மிக வருத்தமா இருக்குது. அதனால இந்த குடிப்பழக்கம், போதை பழக்கங்கிறது மிக 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 கொடூரமான ஒரு வியாதி சார். இதுல இருந்து மக்கள் வந்து முழுமையா இந்த குடிகாரர்கள் தானாவே வந்து முன் வந்து முழுமையா விடணும்னா எங்களுடைய ஜேபி சித்த வைத்தியரை நாடுங்க. நாங்க அதற்கான சிகிச்சையை மிக சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு முழுமையா திருப்பி அந்த எண்ணமே வராம நாங்கள் சிகிச்சை பண்ணிருக்கோம். லிவர் பிரச்சனையா, கல்லீரல் பிரச்சனையா, ஆரம்ப சக்தி குறைஞ்சு போச்சா அத்தனையுமே நிவர்த்தி செஞ்சிடறோம். அதன் மூலமாக நீங்க முழுமையாக அந்த குடிப்பழக்கத்தை வந்து முற்றிலுமாக நீங்க விடுதலை பண்ணலாம். அதனால குடிப்பழக்கம் அப்படின்னு உங்களுக்கு என்ன எப்ப குடிச்சோமா அப்படிங்கிற என்ன எண்ணுகின்ற அளவுக்கு மிக மிகவும் சிறப்பான சிகிச்சை எங்களுடைய ஜேபி சித்த வைத்தியசாலை இருக்குது. இப்போ சாரு கேட்ட மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்வதற்கு எங்களுடைய வைத்தியசாலைகள் சிறப்பான வைத்தியம் இருக்குது. அதனால நம்ம குடிச்சு இந்த மாதிரி போயிட்டவே என்ன வழியை தேடுவது அப்படின்னு பெண்களும் சரி ஆண்களும் சரி திண்டாடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்களுடைய வைத்தியசாலையை நோக்கி வாருங்கள். இல்ல உங்களுக்கு அருகிலேயே அதற்கான ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவர்கள் ஆலோசனை பண்ணி அதற்கான மருந்துகளை நீங்க எடுத்து இந்த குடிகார குடும்பத்திலிருந்து குடியிலிருந்து இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கு நீங்க முழுமையாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்க. கண்டிப்பா சார்.
சார் இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா என்னென்ன சிகிச்சை பண்றோன்றத பத்தி ரொம்ப தெளிவா சார் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க ஃபேமிலியில உங்க வீட்டுல யாராவது அது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா சாரோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கீழே நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். பார்த்து நீங்க அழைச்சிட்டு போங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க, அவங்களும் சுகமாகட்டும். தொடர்ந்து இன்னொரு வீடியோல பேசுவோம். நன்றி.